வணக்கம் நம்பிக்கை. தினசரி நடக்கும் விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் அதிசயங்களை தான் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு யூனிவர்சல் கொஸ்டினை தான் நான் கேட்க போகிறேன். வயசானாலே நரைமுடி எல்லாருக்குமே வந்துடுது. ஆனால் சில ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸுக்குமே நரைமுடி அதிகமாகவே வந்துடுது. இதுக்கான காரணம் என்ன சார்? தலைமுடி நரைப்பதற்கு காரணம் தலைமுடிக்கு கருப்பு நிறத்தை தரும் மெலனின் என்ற நிறமியின் உற்பத்தி குறைவதுதான் காரணம். இது வயது கூடும்போது இயல்பாக நடக்கும் ஒரு இயற்கை செயல்முறை. பொதுவாக தலைமுடிக்கு கருப்பு நிறத்தை தருவது நம்முடைய முடியின் வேர்க்கால்களில் உள்ள மெலனசைட் செல்கள் ஆகும். இந்த மெலனசைட் செல்கள் தான் மெலனின் என்ற நிறமியை உற்பத்தி செய்கின்றன. வயது ஆகும்போது மெலனசைட் செல்களின் எண்ணிக்கை குறைந்து மெலனின் உற்பத்தியும் குறைகிறது. இதனால் தலைமுடி நரைக்கிறது. பொதுவாக ஒரு 30 வயதுக்கு முன்பாகவே நரைமுடி வந்தால் அது இளநரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இளநரைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. முதன்மையானது மரபியல் காரணம். பெற்றோர்களுக்கு இளம் வயதிலேயே நரைத்திருந்தால் பிள்ளைகளுக்கும் இளநரை வந்து விடுவது இயல்பானது. ஊட்டச்சத்து குறைபாடுகளும் இளநரைக்கு ஒரு காரணம். விட்டமின் B12, இரும்புச்சத்து, தாமிரம், விட்டமின் D, ஃபோலிக் அமிலம் இவற்றின் குறைபாடு இளநரைக்கு இட்டு செல்லக்கூடும். கடுமையான அல்லது நாட்பட்ட மன அழுத்தமும் கூட இளநரைக்கு ஒரு காரணம். புகைப்பிடித்தல் போன்ற வாழ்க்கை முறை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை அதிகரித்து இளநரைக்கு இட்டு செல்லக்கூடும். இந்த காரணிகளில் ஏதோ ஒன்று அல்லது பல காரணிகள் இணைந்து இளநரைக்கு இட்டு செல்லக்கூடும். ஃபைன் சார். அப்போ இளநரை எப்படி உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விட்டமின்ஸ் இது எல்லாத்தையுமே சரியாக மெயின்டைன் பண்ணாலே அது குணமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி. இப்போது விலங்குகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இப்போ சிங்கம்னா எல்லா சிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ மனிதர்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் ஒரே இனம் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்குமே, அது எப்படி சார்? நீங்கள் கவனித்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சிங்கங்கள், புலிகள், மான்கள், ஆடுகள் இவையெல்லாம் எல்லா விலங்குகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முகத்தோற்றம் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனித முகங்கள் முற்றிலும் வேறுபட்டிருக்கின்றன. இதற்கு பரிணாம வளர்ச்சி காரணங்களும் சமூக தேவைகளும் அடிப்படையாக அமைகின்றன. விலங்குகளின் முகங்கள் பொதுவாக ஒன்றுபோல் தோற்றமளிக்கின்றன. ஆனால் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. ஆனால் மனித முகங்களில் பெரும் வேறுபாடு இருக்குது. மனிதர்கள் பிரைமேட் குடும்பத்தைச் சேர்ந்த சமூக உயிரினங்கள். நம்முடைய முன்னோர்கள் பெரிய பெரிய சமூக குழுக்களில் இணைந்து வாழ்ந்ததால் ஒருவரை ஒருவர் தெளிவாக அடையாளம் காண வேண்டிய ஒரு சமூக தேவை இருந்தது. இதனால் மனிதர்கள் எவால்வான ஆரம்ப கட்டத்திலேயே முக அடையாளங்கள், கண்கள், மூக்கு, உதடு, காது போன்ற அனைத்தும் சற்றே வேறுபட்டு வித்தியாசமான முகத்தோற்றங்கள் எவால்வாகிவிட்டன. விலங்குகளில் பெரும்பாலும் முகம் அடையாளத்துக்கு முக்கியமல்ல. அவை பெரும்பாலும் வாசனை, ஒலி அல்லது உடல் அமைப்பால் ஒருவரை ஒருவர் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்கின்றன. மனித மூளையில் ஃபியூசிஃபார்ம் ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது மனித முகங்களை துல்லியமாக அடையாளப்படுத்தி புரிந்து கொள்ள உதவுகிறது. விலங்குகளில் இது போன்ற பகுதி இல்லை. மனிதர்களின் வேறுபட்ட முக அமைப்பு மரபணு ரீதியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது. சிங்கங்கள், புலிகள், ஆடுகள், மான்கள் போன்ற விலங்குகளுக்கு தனிப்பட்ட முக அடையாளம் மிக முக்கியமானது அல்ல. ஏனென்றால் அவை குறைவான சமூக சிக்கல்களுடன் வாழ்கின்றன. ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியில் வாழும் மனிதர்களுக்கு வேறுபட்ட முக அடையாளங்கள் அவசியமாகின்றன. இது நமது சமூக வாழ்க்கையின் அற்புதமான பரிணாம வளர்ச்சி. மிக தெளிவான விளக்கம் சார். அடுத்ததாக சமையல் பற்றின ஒரு கேள்வி. எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சாலும் எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலும் கொஞ்சோண்டு உப்பை போட்டால் மட்டும்தான் அந்த உணவுக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கிது. சில சமயம் இந்த இனிப்பு பதார்த்தங்களில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு எப்படி இந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது? சமையலறையில் உப்பு
தனிப்பட்ட சுவையை தருகிறது. அது மட்டுமல்ல, மற்ற சுவைகளை மேம்படுத்தி சமநிலைப்படுத்துகிறது. உதாரணமாக, உப்பு கசப்பு சுவையை குறைக்கிறது. கசப்பான சுவைகள் நிறைந்த உணவில் சிறிதளவு உப்பை சேர்க்கும்போது கசப்புத்தன்மை குறைந்து சிறிதே இனிப்புத்தன்மை சேர்கிறது. பொதுவாக உணவின் சுவை மூலக்கூறுகள் அனைத்துமே சற்றே மூடப்பட்ட நிலையில் இருக்கும். இது அதனுடைய நேச்சர். இந்த மூடப்பட்ட சுவை மூலக்கூறுகளை உடைத்து நாம் நாவில் அந்த சுவையை முழுவதும் உணர்வதற்கு இந்த உப்பு உதவுகிறது. மேலும் உப்பு வாயில் உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. இதனால் நாவில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் துரிதமாக செயல்பட்டு உணவின் சுவையை நன்கு உணர்கின்றன. உப்பு நாவில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் இவற்றை துரிதப்படுத்தும். உப்பு நாவில் உள்ள டேஸ்ட் பட்ஸை ஆக்டிவேட் செய்வதால் நாம் சுவைகளை நன்கு உணர்கிறோம். இனிப்பு, புளிப்பு, காரம் உள்ளிட்ட பிற சுவைகளையும் சமநிலைப்படுத்தி ஒரு இனிமையான சுவையை உணர்வதற்கு உப்பு உதவுகிறது. இப்படி உப்பு நம்முடைய உணவின் சுவையை அதிகரிக்கும். அதே வேளையில் சற்றே அதிகமாகிவிட்டால் அதே உணவின் சுவையை கெடுக்கலாம். எனவே சரியான அளவில் உப்பை பயன்படுத்துவது அவசியம். ஃபைன் சார். சமையலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியலை கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.